ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சௌமி கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண போகிறோம் டிசைடே பண்ணலன்னு தான் சொல்ல மாட்டேன். நம்ம எஸ்கேப் ஸ்கூல் ஆபி நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபி மாதிரி வந்திருக்கோம். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் இட். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் போர்ட்லாம் தான் இருந்துச்சு. என்ன பண்ணேன்? எனிவேஸ் ஆக்சுவலி இப்போ என்ன ஒரு இதுனா, ஸோ ஆக்சுவலி நாளானிக்கு எங்களுக்கு ஐஐடி எக்ஸாம் இருக்கிறதுனால நான் சண்டே படிக்கணும். ஸோ அதனால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வீடியோ வராது. எக்ஸாம் இல்லைன்னா கண்டிப்பாக எவ்ரிடே தான் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ லெட்ஸ் see. அண்ட் ஆக்சுவலி ஒன்று என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் போர்ட்லாம் தான் இருந்துச்சு. பட் ஆக்சுவலி அது எண்டிங்கே இல்லாத காரணத்தினால அது நம்ம கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்கோம். பார்ப்போம். இது இவ்வளோ நேரமாக அடிச்சுட்டு இருக்க போகிறா அப்பாடி. இதில் எந்த மியூசிக்குமே இல்லை, அதான் எனக்கு ஒரு சந்தோஷமே. மற்ற இதிலலாம் மியூசிக் இருந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணேன்? எனக்கு என்னமோ அந்த சைடு போகணுன்னு தோணுது. வந்ததுலேருந்தே சாவுறேன் செத்துட்டே இருக்கேன் ஆக்சுவலி. இதுவா காஷ்? ஓகே, இதுவா? ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம செத்தப்போ ஃபேன் தானே வந்துச்சு. இது யாரெல்லாம் பிகேஎக்ஸ்டி விளாட்றீங்களோ அவங்களுக்கு இது தெரியும். இதே மாதிரி தான் பர்பிள் கலரில் மெட்டராய்ட்ஸ் வச்சுருப்பாங்க. எனக்கு என்னமோ ரோப்ளாக்ஸ் இல்லை பிகேஎக்ஸ்டி, இங்கே 2 பேர்த்தில் யாரோ காப்பி பண்ணியிருக்காங்க இதை. அது மட்டும் நல்லது. சத்தியமாக சொல்கிறேன், சண்டை மூட்டை நான் இதெல்லாம் பண்ணல. யாரோ பண்ணியிருக்காங்க, சிமிலராக கூட இருக்கலாம். அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். ஒரு பையன் செத்துட்டான். பார்ப்போம். ஸோ எனக்கு இப்போ 6 சப்ஸ்கிரைபர். அந்த கேஎஃப்சி ஆபிக்கு செம்ம வியூஸ் போயிட்டுருக்கு. எனக்கு கிடச்சி அவ்வளோ அந்த 33 வியூஸுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பட் நேற்று நம்ம போட்டு ஜிம் ஆபி மோஸ்ட்லி யாரும் பார்க்கல. ஒரு 2 வியூஸ் தான் போயிருந்துச்சு. ஸ்விங் டவர் ஒரு 8 to 9 வியூஸ் போயிருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ நாளாக தான் நமக்கு வியூஸ் ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம டீமோட்டிவேட் மட்டும் ஆயிடவே கூடாது. ஸோ இப்போயாவது ஓகே சாப்பிட்டோம். வந்துட்டோம். இது என்ன காரணம்? ஆமாம், இப்போ நம்ம எப்படி உள்ளே வந்தோம்? இதுக்குள்ளே ஏன் இப்படி இருக்குது? இல்லை புரியல. ஸ்கூலுக்குள்ளே இதெல்லாம் வச்சுருப்பாங்க ப்ரோ. நீங்களே சொல்லுங்கள், க்ரீன் கலரில் இந்த பில்டிங்லையாவது பாய்சன் மாதிரி கொட்டுறதை பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். லூசு பசங்க, சத்தியமாக சொல்கிறேன். இந்த கேமை பற்றி ஏதாவது கொஞ்சம் உண்மையாக சொன்னாலே கீழே விழுக வச்சிருக்காங்க. பார்ப்போம். இங்கே அப்படியே டைரக்ட். ஓகே, சூப்பர். நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. இங்கே வெயிட் பண்ணிட்டேன். போயிருந்தோம், ஜஸ்ட் மிஸ் செத்துருக்கோம்.
செக் பாயிண்ட் மட்டும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நீங்கள் எங்கே செக் பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணீங்களோ அங்கே தான் நீங்கள் வந்து ரீச் பண்ணி ஆகணும் தானே. அப்பாடி ஜிம் கிளாஸ். ஓகே ஓகே, நீ கொஞ்சம் ஓடிட்டு இருக்கியா? ஸோ நீ என்னமோ பண்ணிட்டு போயா, நான் செக் பாயிண்ட்டை பிடிக்கணும். இது வந்து ப்ரோ நம்ம வந்து இது என்னதுன்னு தெரியுமா? ஜிம் ஆபின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கு ஒரு ஆபி. அந்த ஆபியில் இருந்து தான் வந்து இதை காப்பி பண்ணியிருக்காங்க. சத்தியமாக எல்லாமே சேம் ஸ்டேஜ் தான். சத்தியமாக சொல்கிறேன், எல்லாமே சேம் தான். பார்த்தீங்களா காப்பி கேட்ச? நீ ஸ்கூல் வந்து ரொம்ப ஃபன்னாகவே போச்சு. பாட்டு பாடி டான்ஸ் ஆடி செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி கேட்டாலே கடுப்பாக வருது எனக்கு. நீ ஜிம் டீச்சர் தானே, நீ ஏன் இப்படி வச்சுட்டு எங்களையா வந்து நீ ரூல்ஸ் பேசுறியா? இல்லை புரியல, என்ன பண்ணணும்? ஓ ஓ ஓ உங்ககிட்ட மாட்டாமல் போகிறது தான் நம்மளோட வேலையே. ரொம்ப சிம்பிள் இதுதான். ஓகே, செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. ப்ரோ ஸ்டெப்பு பண்ணியிருந்தீங்க, செத்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு அது வந்து ஆக்சுவலி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக தானே இருக்கும்னு பார்த்தா இவ்வளோ டஃப்பாக இருக்குது. சைட் வியூ வச்சு போடுங்க, பெஸ்ட்டு. சைட் வியூ வச்சா முன்னாடி வியூ வச்சு அவங்க ஆவத்தார் தான் தெரியுமே தவிர இது தொடவே இல்லை. இத்தினோண்டு பட்டத்துக்கெலாம் சாங் அடிச்சிருவீங்களெல்லாம். என்ன கேம் பிளேயரு கடுப்பேற்றிட்டு இருக்க? சரி பொறுமை 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 பொறுமை. தொடவே இல்லை 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 அந்த மாப்பிள்ள போல யாரும் இல்லை. நல்லா சொல்ல சவா இந்த ஸ்டேஜ் தாண்டி வர நம்ம எப்படி போகணும்? நான் என்னால் விட்டுருந்தா அந்த க்ரீன் கலர் மேலே பிடிச்சிருப்பேன். இந்த பொண்ணு பாருங்களேன், ஹேர் சூப்பராக இருக்குல்ல. நம்மளாக தான் இருக்கோமே பாட்டி மாதிரி கொண்டை போட்டு. எனக்கு வர வழி தெரில காய்ஸ். நீங்கள் ஏதாவது ரோபக்ஸ் ஃப்ரீ அண்ட் ஈஸி ஹேர் ஏதாவது கெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து கிராணியோட ட்ராப் மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெருசாக. ஓகேவா? தானே ஈஸி இல்லை எனக்கு. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போயே வந்து எவ்வளோ மினிட்ஸ்? ஐயோ 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு நம்ம முடித்த மாதிரி தான். இன்னைக்கு நம்ம முடிக்க மாட்டோம் கன்ஃபார்ம். இந்த அனிமேஷன்லாம் யார் சாமி கேட்டா? நான் போகிறேன்.
கேண்டி லேண்ட் எனக்கு கொஞ்சம் கேக்கு லாலிபப்பு எக்ஸட்ரா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். எனக்கு கம்மி பியர்ஸே பிடிக்காது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கம்மி பியர்ஸே பிடிக்காம இருக்காங்க வர ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை ஐயோயோ ஃபஸ்ட் ஸோ இல்லை நம்ம தப்பாக வாங்கிட்டோம். ரெட்டு 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 அடுத்தது நம்ம பார்த்தா ஐயோ கட்டு போயிட்டு இந்த கேம் வேற. நானே போய் கீழே வந்துட்டேனே. அப்போ ரெட்டு தானா? எதுவுமே இல்லைன்னா எப்படி போவேன்? மண்டை மேலே குச்சி போவேன். சும்மா காடு போயிட்டு. ஓ ரெட்டா? நம்ம எப்படி போனோம்? வேறு எங்கேயுமே ரெட்டாண்டா இல்லை, பர்பிள் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ரெட்டு நம்பி போயிடணும் அந்த தாட்டி. அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. அம்மா ஸோ இது ஒன்றா? நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ கட்டு பேத்துது இந்த கேமே. ஆனால் நான் இவ்வளோ நாளாக சைலண்ட்டாக இருந்திருக்கேன்னு இப்போ தான் எனக்கே புரியுது. இல்லை கொஞ்சம் குரங்கு மாதிரி கத்திக்கிட்டே தான் இருப்பேன். அப்போ தான் எனக்கு எஸ்கேப் ஆக முடியும்னு ஒரு நம்பிக்கை. ஒருத்தன் வளரிட்டு இருக்கான். சும்மா அங்கே பாட்டு பாடிட்டு இருந்தீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கேம் பார்த்தேன். இந்த கேமில் இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, அதாவது எந்த ஒரு மியூசிக்குமே இல்லை, அதுதான் ஹைலைட்டே. ஸோ நம்ம ஜாலியாக பேசலாம். பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை? செத்து போகுது இதானே. இந்த பையன் வேற நான் விட்றாமா. ஸோ கட்டு பேத்துறான் ப்ரோ. ஐயோ நம்ம
அந்த க்ரீன் கலரில் ஒன்று இருக்குல்ல, அங்கே போகணுமா? அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா அதுக்குன்னு உங்களுக்கு வேணும்னே நான் கீழே விழுக சொல்ல. கீழே இந்த மாதிரி விழுந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு போதும். எப்படியா போகிறது எனக்கு இருக்கணும். எப்படி போகிறது எனக்கு சத்தியமாக புரியல. இல்லை இல்லை அந்த மாட்டில் ஏன்னா புரியல எனக்கு. திரும்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க, யாராவது வருவாங்கல்ல, அப்போ பார்க்கலாமா? ஐய இசாபெல் எனக்கு என்னமோ நான் வெண்ட்டுக்குள்ள போகணும்னு ஒரு தோணுதல். ஐயோயோ என்பிசி வேற கேட்காம விட்டேனே. எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்ல. நான் கூட முடிச்சுட்டு வந்துட்டோம். ஐயோயோ இருக்கிற பிரச்சனையில் இந்த ஃபேன் காற்று வேறு உசுரை போட்டு வாங்குது. ஈஸி தான். நான் இவ்வளோ ஸ்லோவாக போகும் நினச்சி கூட பார்க்கல என் வாழ்க்கையில். இப்போ மணி டைம் இந்த நேரத்துக்கு வேறு வேலை செஞ்சு தொடர்ந்து 17 minutes. நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு ஆகணும். மேக்ஸிமம் 27 minutes இந்த வீடியோ போகும். அதுக்குள்ளே நம்ம முடிக்கலன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து போகணும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே முடிக்கலன்னு அவ்வளோதான், வெளியே தான் போகணும். ஓ மேலே ஒன்று போகணுமா? ஊருக்கே இருக்கு வந்துட்டோம்ல. இப்போ மேலே போய் என்னமோ பண்ணணும். அங்கே இருக்கு. சொல்லவா நிலாவை போல வந்து முடிஞ்சது. கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ளே போய் பார்க்கலாமா? நான் சும்மா டவுட்டுக்கு தான் வந்தேன். ஓகே அப்போ பாய்ஸும் தான் சைடில் ஏறி போகலாமே. இந்த மாதிரிலாம் ஒரு தன்னாலையும் யோசிக்க முடியாது. இது ஒன்று. நம்ம சத்தம் தான், நான் பயந்தே போயிட்டேன். ஓகே இந்த சைடு இல்லை, நம்ம அந்த சைடு தான் போய் ஆகணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு வந்து 6 சப்ஸ்கிரைபர் கிடச்சதே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதான் வந்துட்டோம். ஏன் அப்படின்னா நான் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்.
இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறினா கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். அந்த மாதிரி ஆள்னா ஓகேவா. எங்கள் அப்பா சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நீ அன்னோன் சப்ஸ்கிரைபர், அதாவது நீ அன்னோன் சப்ஸ்கிரைபர் மேலே நிறைய நம்பிக்கை வை. அவங்க டெய்லியும் சரி சௌமிதா வந்து இந்த மாதிரி கேமிங் வீடியோஸ் போடுறான்னு சொல்லி அவங்க வருவாங்க. தெரிஞ்சவங்களும் சில பேர் வருவாங்க. பட் ஆனால் சில பேர் சும்மா பேருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. உன்னோட ரியல் ஃபேன்ஸாக இருக்கணும்னா அன்னோன் சப்ஸ்கிரைபர் நீ கெட் பண்ணணும். அதான் அவர் சொன்னாரே. ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம எப்படி போகணும்? அந்த சைடு போய் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். தெரியலையே. ஆமாம், அந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே போய் அந்த டோர் மேலே ஏறி அப்புறம் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு ட்ரை தான் நான் கொடுக்குறேன், பார்ப்போம். ஏறலாம்ல? அப்போ நம்ம அந்த சைடு போய் தான் ஆகணும். சைடு போய் சுற்றிட்டு அந்த லேடர் மேலே தான் ஏறணும். சவுண்டு பண்ணுங்க, பபிள் சவுண்டு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. கேட்குதா உங்களுக்கு? இது ஒன்று. ஓகே, கேட்சிட்டு நம்ம 69 முடிச்சிட்டோமா காய்ஸ்? முடிச்சிட்டோம் காய்ஸ், முடிச்சிட்டோம். ஓகே, எனிவேஸ் ஸோ ஆக்சுவலி வந்து லிட்டரலி 69 மெம்பர்ஸ் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது கேமில் சொல்கிறேன். எனிவேஸ் இது வந்து ரொம்ப நேரம் போகும் தான் நம்ம நினச்சோம். பட் ஆண்டவன் ஒன்று கொடுத்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா முடிச்சிடலாம். அண்ட் இதில் வந்து ஒரு அனாயிங்கான விஷயம் என்னென்னா, அந்த அனிமேஷனு அப்புறம் இந்த ஸ்பீக் பண்ணுறத ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதான் ஒரு அனாயிங்கான விஷயமே. மற்றபடி குவாலிட்டிஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து அவ்வளோ குறை சொல்ல முடியாது. ஆக்சுவலி நான் சொல்ல போகணும்னா கூட்டுக்கலாமா? ஆனால் இந்த மான்ஸ்டரை நான் எங்கேயுமே பார்க்கல இந்த வீடியோவை. சரி, ஆல்ரெடி நிறைய டைம் ஆச்சு. ஸோ வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இன்னும் யாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்களேன். ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எல்லா ஃபேன்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ யா, அண்ட் நாளைக்கு நான் சொன்ன மாதிரி வந்து வீடியோ வராது. நெக்ஸ்ட்டு வீக் வேணும்னா சண்டே வீடியோ வரும். நான் ஐஐடி எக்ஸாமுக்கு படிக்கிறனால வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து தள்ளி தான் வைக்கணும். ஸோ மண்டே கண்டிப்பாக வீடியோ வந்துடும். ஸோ சண்டே வராது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்லிக்கிறேன். ஸோ லவ் யூ அண்ட் மிஸ் யூ ஆல். பாய்.